ஓகே, எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெக்ஸ்ட் பிளீஸ் கிட்டமி. டிஎன்பிசி குரூப் 4 டெஸ்ட் சீரீஸு நாளையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். வெறும் 99 ரூபா மட்டும்தான். வெறும் 99 ரூபா மட்டும்தான். இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஜிபே ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா வித்தின் ½ hour to 1 hourக்குள்ளே குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு குரூப் 4 இம்பார்ட்டன்ட் சிலபஸில் இருக்கிற எல்லாமே கவர் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மண்டே டு ஃப்ரைடே, ஓகேங்களா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் என்ன படிக்கணும், ஸோ டெய்லி வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி எல்லாமே வந்துடும். ஸ்கூல் புக் பிடிஎஃப் எல்லாமே வந்துடும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறதுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ சாட்டர்டேலாம், ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி இருக்கும். சாட்டர்டே வந்து பிவைக்யூ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், கரண்ட் அஃபேர். ஸோ கரண்ட் அஃபேருக்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். அதே போல் சண்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மண்டே டு சாட்டர்டே படித்தது சண்டே வந்து 6 PM, ஓகேங்களா? சண்டே 6 PM டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதற்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா 9 PM சென்ட் பண்ணிடுவோம். இந்த டைமிங் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன், ஓகேங்களா? ஸோ எல்லாமே குரூப் 4 தரம் தான் இருக்கும். ஸோ குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 PM நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட் ஒரு பிரிண்ட் அவுட்டு, அதே போல் கொஷின் பேப்பர் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், ஓகேங்களா? போட்டு நீங்கள் பாட்டுக்கு அழகாக எழுதலாம். ஆன்சருக்கு வந்து 9 PM கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு 3 மணி நேரம், ஓகேங்களா? ஒரு 3 மணி நேரம் டெஸ்ட் எழுத போகிறீங்க. குரூப் 4 எக்ஸாமினேஷன் எப்படியோ டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஆன்சருக்கு கொடுத்துருவோம். நீங்கள் செக் பண்ணி ஆன்சர் வந்து டிக் போட்டுக்கலாம், ஓகேங்களா? கொஷின் பேப்பர்லாம் தரத்திலும் தரமாக இருக்கும். எப்படி இருக்க குரூப் 4 வந்து ஹெவி காம்படிஷனு. சும்மா நம்ம ஒரு ரகம் 2 ரகம் கொஷின் பேப்பர் மட்டும் பார்த்தா போதாது, நிறைய ரகம் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு 100 ரூபாய்க்கு இது உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வந்து 1000 பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பேட்சில். இது இப்போ போட்டது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எங்களுக்கு ஒரு ரிஸ்க்கு தான், ஓகேங்களா? ஏன்னா ஒரு பேட்ச் நடத்துறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓகே, 1000 பேரே போதும் தாங்க இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லை சார், இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, கடைசி ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் திரும்பி ஒரு பேட்ச் போட்டிருக்கிறோம். ஸோ இது 100 ரூபா மட்டும்தான், ஓகேங்களா? இது வந்து என்னென்னா இதனால் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாதுங்க. இந்த பேட்ச் போட்டால் எங்களுக்கு எந்த பயனும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஃபுல் பயன். ஏன்னா இது கை காசு போட்டு தான் வந்து ஸ்டாஃபுக்கே சேலரி கொடுத்துட்டு இருக்கிறேன், புரியுதுங்களா? எதுக்கு அப்படின்னா இந்த தடவை நிறைய சக்ஸஸ் ரேட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட காசு இல்லை, ஆனால் திறமை இருக்கும், ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் உங்களுடைய விருப்பம்தான். நான் தான் பட் இருந்தாலும் ஓகே பண்ணுவோம், சக்ஸஸ் ரேட் காட்டுறதுக்காக பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் ரேட் வந்திருக்கு, பட் நம்ம பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணல. பட் இந்த தடவை பண்ணணும் அப்படின்னு உறுதியோடு இருக்கும், சரிங்களா? அதனால் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ.